இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் பணியாரம் செய்யலாமா? ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். சட்டுன்னு செய்யலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 2 பனானா அப்புறம் 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த மிக்ஸை வந்துட்டு கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். பனானா ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பணியாரம். இப்போது அதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் 2 வெல்லம் ஆட் பண்ணி 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த வெல்லம் நல்லா உருகிற வரைக்கும் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த வெல்லத்தை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் தாராளமாக நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பணியாரக்கல்லை ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக்காக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு நைஃப் எடுத்து ஒவ்வொரு பணியாரமுமா ஃப்ளிப் பண்ணி விடுங்க. திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக்காக விடுங்க. 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட கோதுமை பணியாரம் ரெடி. இப்போது சூடாக எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ஸ்வீட் பணியாரத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா.